ஹலோ காய்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து காமனன்ட் சர்வீஸ் டைரக்டிவ் பைப் பற்றி கொஞ்சம் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாடியூல்ஸ், ரவுட்டிங், டேட்டா பைண்டிங் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரீவியஸ் ப்ராஜெக்டை நான் யூஸ் பண்ண அதே ப்ராஜெக்டை நான் இதில் ரீயூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மாடியூல் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் மாதிரி ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். கண்டெய்னர் மாதிரினா இந்த ஒரு மாடியூலுக்குள்ள நீங்கள் வந்து காமனன்ட், டைரக்டிவ், பைப்ஸ், சர்வீசஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து ஒரு மாடியூலுக்குள்ள வந்து நீங்கள் குரூப் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள நான் வீடியோஸில் சொன்ன மாதிரி மாடியூல்ஸில் வந்து 3 டைப் இருக்குது. ஒன்று ரூட் மாடியூல், ஃபீச்சர்ஸ் மாடியூல், தேர்ட் மாடியூல். இதில் ரூட் மாடியூல்னா என்னென்னா app.module.ts. ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷனுக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் மாடியூல் இருக்கும். பை டிஃபால்ட் ஆப் மாடியூல் தான் வந்து இதில் ரூட் மாடியூல். இந்த ஆப் மாடியூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு என்ட்ரி பாயிண்ட். இதுலனா அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் மாடியூல், சாட் மாடியூல். ஃபீச்சர்ஸ் மாடியூலும் சாட் மாடியூலும் வந்து ஓரளவுக்கு ஈக்குவல் தான். ஆனால் மெயின் டிஃபரன்ஸ் என்னென்னா சாட் மாடியூலில் வந்து நீங்கள் த்ரூ அவுட் அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து காமனாக சில ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஹெட்டர், ஃபூட்டர் அண்டு மெயின் மெனு இந்த மாதிரியான சில லேஅவுட்டை வந்து த்ரூ அவுட் அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சாட் மாடியூலை டிஃபைன் பண்ணி நீங்கள் ரீயூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஃபீச்சர்ஸ் மாடியூல் பார்த்தீங்கன்னா சில ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து குரூப் பண்ண மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அமேசான் நீங்கள் வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்டை ஷோ பண்ணணும், கார்ட், அதுக்கப்புறம் பேமெண்ட், தென் யூசர் டீட்டெயில்ஸை மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஒவ்வொரு செக்ஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனி மாடியூலை வந்து நீங்கள் குரூப் பண்ணி வச்சுக்கலாம். குரூப் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் ஈஸியராக வந்து நீங்கள் அப்ளிகேஷனை வந்து எங்கேனாலும் கால் பண்ணிக்கலாம். மாடியூல் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம்னா அதுக்கான கமாண்ட் ng generate மாடியூல் டெஸ்ட் மாடியூல். எனக்கு வந்து டெஸ்ட் மாடியூல் கிரியேட் ஆகிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னா பை டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து ஒவ்வொரு காமனன்ட், சர்வீசஸ், டைரக்டிவ், பைப்ஸ் இந்த மாதிரியான பில்டிங்ஸ் பிளாக்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணும்போது பை டிஃபால்ட்டாக ஆங்குலர் என்ன பண்ணிக்கோன்னா ஆப் மாடியூலில் வந்து அதோட ரெஃபரன்ஸை வந்து இன்சர்ட் பண்ணிடும். இந்த டிக்ளரேஷன் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த காமன் 1, காமன் 2 வந்து ஆங்குலர் இன்சர்ட் பண்ணியிருக்கு. இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா என்ன நடக்கும்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எரர் அடிக்கும். அதாவது ஆப் காம்பனன்ட் 1 வந்து இஸ் நாட் நோன் எலமெண்ட். காரணம் என்னென்னா எனக்கு வந்து அதுக்கான ரெஃபரன்ஸை வந்து நான் வந்து இதில் லோட் பண்ணலை. இப்போ நான் அதை வந்து நான் அன்டூ பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து இப்போ எரர் காமிக்காது. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாக ரூட் மாடியூலில் வந்து நம்ம டிஃபைன் ஆயிரும். இப்போ இந்த ரூட் மாடியூல் டிஃபைன் பண்ணாமல் நானே ஒரு கஸ்டமைஸாக நான் ஒரு மாடியூல் இப்போ கிரியேட் பண்ண அந்த மாடியூலில் இந்த அவ்வளோத்தையும் கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை அப்படியே நீங்கள் கொண்டு போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆப் மாடியூலில் வந்து டெஸ்ட் மாடியூல் 1 புதுசாக கிரியேட் பண்ண டெஸ்ட் மாடியூல் 1ல் வந்து நான் இப்போ மூவ் பண்ணியிருக்கேன் இவ்வளோ திங்ஸையும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை எக்ஸ்போர்ட்டும் பண்ணணும். நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ app.component.html பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் எரர் அடிக்குது. நான் அந்த டெஸ்ட் மாடியூல் 1 வந்து நான் ஆப் மாடியூலில் வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எரர் போயிட்டு. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா கிரியேட் பண்ண காம்பனன்ட், டைரக்டிவ், பைப் இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ண மாடியூலில் வந்து நீங்கள் குரூப் பண்ணி வச்சுக்கலாம். குரூப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு எனக்கு இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த இடத்துல நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேவ் கொடுத்தாச்சு, அப்ளிகேஷனும் பழைய மாதிரி ரன் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரவுட்டிங். இப்போ நம்ம அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா காம்பனன்ட் 1ஐயும் காம்பனன்ட் 2ஐயும் வந்து நான் app.component.html நான் போட்டதுனால ஒரே பேஜாக எனக்கு வந்து இது லுக் ஆகுது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்பனண்ட்டும் வந்து ஒவ்வொரு பேஜ் மாதிரி ஆக்ட் ஆகணும். அதே மாதிரி ஒரு பேஜ்லேருந்து நான் இன்னொரு பேஜுக்கு நேவிகேட் ஆகிற மாதிரி எனக்கு இருக்கணும். அந்த மாதிரி நினச்சோன்னா நம்ம ரவுட்டிங் கான்செப்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும்.
இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் ரவுட்டிங் டாட் மாடியூல் டாட் டிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைல்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரவுட்டிங்கை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். தென் இந்த ஆப் ரவுட்டிங் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் ரவுட்டிங் மாடியூல் வந்து இதில் டிஃபைன் ஆகிருக்கும். பை டிஃபால்ட்டாக இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எம்டி கிரியேட் ஆகிருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புதுசாக வந்து ஒரு ரூட்டை வந்து நம்ம எழுத போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரவுட்டிங்கை நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். பாத் வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா எனக்கு காம்பனன்ட் 1 லோட் ஆகணும். அதே மாதிரி காம்பனன்ட் 1 காம்பனன்ட் 2க்கு வந்து பாத் அந்த மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக் அந்த ரெஸ்பெக்டிவ் காம்பனன்ட் லோட் ஆகணும். இதுக்கு மீனிங் என்னன்னா வைல்ட் கார்டு, அதாவது ஒரு பேஜ் நேவிகேஷன் நடக்குது. பட் அந்த பேஜ் நேவிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரிமூவ் பண்ண பேஜ் ரவுட்டிங் வந்து நான் கொடுக்குறேன்னா எனக்கு வந்து 404 போகணும். ஸோ அந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறதுக்கு நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா காம்பனன்ட் 1க்கு நான் வந்து ரவுட் பண்ணுற மாதிரி இதில் போட்டிருக்கேன். ஓகே, நான் அதை டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ செட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். தென் ரவுட்டர் அவுட்லைட் இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரவுட்டிங்கை பேஸ் பண்ணி இந்த ரவுட்டர் அவுட்லைட் தான் வந்து அந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டை வந்து இதில் ரெண்டர் ஆகும். ஸோ பேசிக் நேவிகேஷனுக்காக இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நேவிகேஷனுக்காக நான் ஆங்கர் டேக் போட்டிருக்கேன். ஆங்கர் டேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஹோம் காம்பனண்ட் 1 காம்பனண்ட் 2 காம்பனண்ட் 3. ஸோ அதுக்கான நான் ரவுட்டிங் யூஆரில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுக்கான ரிசல்ட் வந்து ஃப்ரண்ட் ஹேண்டில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒரு இது சேஞ்ச் பண்ண மறந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் காம்பனண்ட் 2 வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் 4200. இதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இல்லை. ஃபார்வர்ட் ஸ்லாஷ்னா அது ஒரு எம்டி மாதிரி. ஸோ எம்டியான ரூட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காம்பனண்ட் 1 வந்து லோட் ஆகணும். ஸோ காம்பனண்ட் 1 தான் எனக்கு வந்து இப்போ லோட் ஆகிருக்கு. இப்போ நான் காம்பனண்ட் 1 நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யூஆர்எல் வந்து சேஞ்சஸ் ஆகுது. அதே மாதிரி நான் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த விதமான பேஜ் ரீலோடும் எனக்கு நடக்கலை. அதுக்கப்புறம் காம்பனண்ட் 2 காம்பனண்ட் 3 காம்பனண்ட் 3 கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் யூஆர்எல், அதாவது நீங்கள் பாட்டம் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு காம்பனண்ட் 3 இருக்கு. ஆனால் வந்து அந்த மாதிரியான ரூட் வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணல. டிஃபைன் பண்ணாத காரணத்தினால என்ன பண்ணுவோம்னா அது ஒரு 404. ஸோ வைல்ட் கார்டில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ரூட்டிங்க்கு வந்து நம்ம ரீடைரக்ட் பண்ணி விட்டுருக்கோம். இதில் நீங்கள் வந்து 404 பேஜ் டிசைன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ரவுட்டிங்கில் ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரியான ரவுட்டிங்கை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, அதாவது இந்த காம்பனண்ட்டை மட்டும் நீங்கள் டிக்ளேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு டைம் லோட் ஆகும்போது நீங்கள் அதை டிஃபைன் பண்ணியிருக்க எல்லா காம்பனண்ட்டும் வந்து லோட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு அப்ளிகேஷனில் ஒரு மோர் தென் 50 காம்பனண்ட் வச்சுருக்கீங்கன்னா, ஸோ அந்த மோர் தென் 50 காம்பனண்ட் எனக்கு வந்து அட் அ டைமில் லோட் ஆக வேண்டாம். எனக்கு தேவையான அப்போ மட்டும் அந்த பர்டிகுலர் காம்பனண்ட் வந்து எனக்கு லோட் ஆனால் போதும் அப்படி நினச்சிங்கன்னா அதுக்கு ஆங்குலரில் பெஸ்ட்டு வே என்னென்னா ஆங்குலர் லேசி லோடிங். லேசி லோடிங் என்னென்னா சிம்பிளான வே தான். இந்த ரவுட் டெஃபினேஷனில் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா காம்பனண்ட்டை வந்து நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு பல என்ன பண்ணுவாங்கன்னா மாடியூல்ஸ் வந்து லோட் பண்ணுவாங்க. நான் இப்போ அப்ளிகேஷனை நான் லைட்டாக வந்து மாடிஃபை பண்ணுறேன். மாடிஃபை பண்ணிவிட்டு சொல்கிறேன். இப்போ ஆங்குலர் லேசி லோடிங்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா காம்பனண்ட் 1ல் காம்பனண்ட் 2ல் வந்து நான் ரவுட்டிங் மாடியூல் அதுக்கப்புறம் மாடியூல்னு சொல்லி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ரெண்டுத்துக்குமே. இப்போ காம்பனண்ட் 1 மாடியூலில் பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் 1 காம்பனண்ட்டை வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி
காமண்ட் ஒன் ரவுட்டிங் மாடியில் வந்து நான் இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ காமண்ட் ஒன் ரவுட்டிங் மாடியில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஆப் ரவுட்டிங் மாடியில் நம்ம என்ன சிண்டெக்ஸ் இருந்துச்சோ அதே சிண்டெக்ஸ் தான். பட் இங்கே என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா ஃபார் சைல்டுன்னு மாறும். தென் எம்டிஆர் இருந்துச்சுன்னா காமண்ட் ஒன்னை வந்து நீங்கள் லோட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம இதில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரவுட்டிங் மாடியில் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மாடியில் ஒன்று நான் வந்து இதில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா இந்த இடத்துல வந்து நம்ம பைப் ஒன்று நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பைப் ஒன்று எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம்னா நம்ம இந்த இடத்துல அதாவது டெஸ்ட் மாடியூல் ஒன்னில் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கே டிக்ளேர் பண்ணி நம்ம எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த மாடியூலை வந்து இதை நம்ம வந்து இம்போர்ட் பண்ண வேண்டியது அவசியம். இது இல்லைனா வந்து இந்த இடத்துல எரர் அடிக்கும். தென் இதில் பார்த்தீங்கன்னா நான் காமண்ட் ஒன் காமண்ட் டூவை வந்து டிக்ளரேஷன்லேயோ எக்ஸ்போர்ட்லேயும் நான் டெஸ்ட் மாடியூல் ஒன்னில் வந்து நான் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். ரீசன் என்னன்னா இந்த காமனன்ட் ஒன் மாடியூலில் பார்த்தீங்கன்னா நான் காமனன்ட் ஒன் காமனண்ட்டை வந்து நான் வந்து டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். இங்கே டிக்ளரேஷன் பண்ணதுனால நான் இந்த இடத்துல வந்து நான் டிக்ளரேஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு காமனண்ட்டை வந்து மோர் தென் ஒன் மாடியூலில் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடாது. ஸோ ஒரே ஒரு இதில் மட்டும் தான் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கணும். நான் இதில் பார்த்தீங்கன்னா நான் இதில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து காமனன்ட் டூலையும் ரவுட்டிங் மாடியூலில் அதுக்கப்புறம் மாடியூலில் ஆப் மாடியூலில் பார்த்தீங்கன்னா கோடிங் இந்த மாதிரி தான் இருக்கும். தென் ஆப் ரவுட்டிங்கில் வந்து நான் சின்னதாக சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா நான் அதில் வந்து காமனன்ட் சொல்லி அந்த காமனன்ட் ஒன்னோ காமனன்ட் டூவோ நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் இந்த இடத்துல வந்து நான் லோட் சில்ட்ரன் போட்டு பர்டிகுலர் மாடியூலை வந்து நான் லோட் பண்ணுறேன். இதான் வந்து ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். ஸோ இது எப்படி லேசி லோடை வந்து நமக்கு கொடுக்குறது நம்ம ஃப்ரண்ட் ஹேண்டில் பார்க்கலாம். நான் இப்போ அப்ளிகேஷன் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் எம்டிஹெச் தான் ரன் பண்ணுறேன். எம்டிஹெச் ரன் பண்ண பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஆப் டாட் காமனண்ட் வந்து லோட் ஆகும். ஏன்னா அது இம்பார்ட்டன்ட். தென் பார்த்தீங்கன்னா காமனண்ட் ஒன் வந்து இப்போ லோட் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் காமனண்ட் டூ வந்து லோட் ஆகலை. ஏன்னா நம்ம இனிஷியல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமனண்ட் ஒன் தான் இருக்குது. இப்போ நான் காமனண்ட் டூ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். காமனண்ட் டூவை கிளிக் பண்ண பிறகு எனக்கு வந்து காமனண்ட் டூ வந்து லோட் ஆகுது. ஸோ இதே மாதிரி தான் வந்து எப்படின்னா நம்ம மோர் தென் 50 காமனண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மொத்தத்தையும் நம்ம அட் அ டைமில் லோட் பண்ணாமல் நம்ம லேசி லோடிங் மூலமாக வந்து எப்போ தேவையோ அந்த காமனண்ட்டை மட்டும் நம்ம லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா டேட்டா பைண்டிங். டேட்டா பைண்டிங்கில் ஃபஸ்ட் உள்ளது பார்த்தீங்கன்னா இன்டர்போலேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இந்த இன்க்ரிமெண்ட் இதில் இன்டர்போலேஷன் பார்த்தீங்கன்னா டபுள் கார்லி ப்ரெஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம காமனன்ட்ல நம்ம டிக்ளேர் பண்ண அந்த வேரியபிளை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்டர்போலேஷனுக்கான எக்ஸாம்பிள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பைண்டிங். இந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்ம பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதில் டைட்டில்னு சொல்லி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டைட்டில் கொடுத்துட்டு நான் இப்போ ஐஎன்சிவே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட அவுட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஐஎன்சி வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. ஸோ அதனால தான் வந்து நான் ஹோவர் பண்ணும்போது இதில் 0 வருது. டைட்டில் ஆட்ரிபியூட் வந்து டிஃபால்ட்டாக டாம் எலமெண்ட்டுக்கு இருக்கும். அந்த டைட்டில் ஆட்ரிபியூட்டோட பர்பஸ் என்னன்னா நம்ம இப்படி ஹோவர் பண்ணும்போது இந்த மாதிரி ஹிண்ட் கொடுக்கறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஈவென்ட் பைண்டிங் நம்ம ஆல்ரெடி நம்ம இன்க்ரிமெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் சொல்லி மெத்தடை வந்து நம்ம வந்து இதில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதாவது டைப் ஸ்கிரிப்டில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டனை வந்து நான் கிளிக் பண்ணும்போது HTMLலேருந்து டைப் ஸ்கிரிப்டுக்கு போகுது. இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஐஎன்சி அதாவது இன்டர்போலேஷனோ இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎஸ்ல இருந்து அதாவது இந்த வேல்யூ வந்து எங்கே செட் ஆகிருக்குன்னா டிஎஸ்ல தான் செட் ஆகிருக்கும். ஸோ டிஎஸ்ல இருந்து டைப் ஸ்கிரிப்டில் இருந்து உங்களுக்கு வந்து HTMLக்கு வந்திருக்கு. ஆனால் ஈவென்ட் பைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HTML இருந்து டைப் ஸ்கிரிப்டுக்கு வந்து கால் ஆகும். ஸோ எப்போலாம் நான் வந்து இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறேனோ அந்தந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இன்க்ரிமெண்ட் வந்து கால் ஆகும். ஈவென்ட் பைண்டிங்கோட இது என்னன்னா இந்த மாதிரியான ப்ராக்கெட்டில் தான் வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். பேசிக்காக டாம் எலமெண்ட்ல என்னென்ன ஈவெண்ட்லாம் சப்போர்ட் ஆகுமோ அந்த ஈவெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஈவெண்ட், அதே மாதிரி மவுஸ் என்டர், மவுஸ் லீவ், இந்த மாதிரியான இதுவும் நீங்கள் வந்து இதில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டூ வே பைண்டிங் அப்படின்னா இந்த டூ வே பைண்டிங்காக நான் லைன்ஸை மாடிஃபை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஐபி டெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு வேரியபிளை இங்கேயும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் ஹேண்டில் இது எப்படி அப்ளை ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட்டுக்கு பதில் நம்ம பார்த்தீங்கன்னா இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணியிருந்தேன். இன்டர்போலேஷனில் ஐபி டெக்ஸ்ட் வந்து நான்
டைப் ஸ்கிரிப்டில் நத்திங் போட்டிருந்தேன். ஸோ நத்திங் வந்து இதில் பைண்ட் ஆயிருக்கு. இதுக்கு மீனிங் என்னன்னா எனக்கு வந்து டைப் ஸ்கிரிப்டில் இருந்து எனக்கு HTMLக்கு பைண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இன்புட் டெக்ஸ்ட்டில் நான் NG மாடலில் நான் IP டெக்ஸ்ட் கொடுத்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் என்னென்ன நான் சேஞ்ச் பண்ணுறேனோ எனக்கு வந்து அந்த மேலே உள்ள இன்டர்பிரேஷன்லாம் எனக்கு மாறும். இதுக்கு மீனிங் என்னென்னா நான் HTML வந்து நான் வந்து கண்டென்ட்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன். HTMLலேருந்து எனக்கு டைப் ஸ்கிரிப்டுக்கு போகுது. டைப் ஸ்கிரிப்டுக்கு போன பிறகு டைப் ஸ்கிரிப்டில் இருந்து எனக்கு வந்து HTMLக்கு வருது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-வே அப்ரோச் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து டேட்டா பைண்டிங். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்டர் டெக் ஃபால்ட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.